ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ER ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பாலிட்டியில் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்கலாம். சரியா? ஆல்ரெடி வந்து மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் இது ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து சிலபஸில் தேர்ட் இருக்கிறது வந்து என்னென்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை பற்றி பார்க்கணும்னா இது வந்து எப்படி சொல்லணும்னா, மொத்த கான்ஸ்டியூஷனுமே எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். சரியா? இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷனுக்கு இதை இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத பற்றி தான் வந்து என்னதுன்னா இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷினாக இருந்தாலுமே இதில் வந்து சில 1 மார்க்ஸ், அதாவது 1-2 மார்க்ஸ் வந்து இதில் எடுக்கிற மாதிரியும் சில டேர்ம்ஸு, சில இது வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே ஓரளவு இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? இது வந்து எப்படி சொல்ல, அதாவது அந்த சிலபஸை தேர்ட் இருக்கிறதுனால வந்து இது வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் படுது. அது எனக்கு மற்றது மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனும் பிரியாம்பிளுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு திரும்ப அதை ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மேஜர் டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். சரியா? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதின டைமில் வந்து மொத்தத்தில் 22 பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. சரியா? அதுக்கடுத்து லேட்டராக வந்து ஒரு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணாங்க. அது என்ன பார்ட்னா பார்ட் 7 வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 27 பார்ட்ஸ் ஆனிச்சு. திரும்ப அகைன் வந்து என்னென்னா 4 நியூ பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. என்னென்ன பார்ட்லாம்னா ஆர்டிகல் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆர்டிகல் 9A இது வந்து என்னதுன்னா ஆர்டிகல் 9A வந்து அந்த இது முனிசிபாலிட்டிஸ், 9Bங்கிறது வந்து என்னது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரியா? இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேவா? திரும்ப ஆர்டிகல் 14A இதுவும் ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து மொத்தத்தில் ஆச்சு 25 பார்ட்ஸ் ஆச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து இப்போ எத்தனை ஆர்டிகல் டெலிட் பண்ணாங்க? 20 ஆர்டிகல் வந்து டெலிட் பண்ணாங்க. 90 ஆர்டிகலை வந்து ஆடும் பண்ணாங்க. ஓகேவா? திரும்ப வந்து இதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ணாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த ஆர்டிகல்ஸ் அது ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து 1956 பண்ணாங்க. 42nd மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்ல 1976 பண்ணாங்க. 44th CA 1978 பண்ணாங்க. இந்த வந்து சொத்துரிமை வந்து இதில் இருந்து நீக்கினது. திரும்ப 73rd CA 1992 பண்ணாங்க. 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா அது வந்து என்னென்னா இந்த இது பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக. 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து முனிசிபாலிட்டிஸ் அந்த இது ரிலேட்டடாக. திரும்ப வந்து 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இது வந்து 1998 வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதெல்லாம் இது ரிலேட்டடாக, அதாவது இதில் இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக, அதாவது இந்தியா இதில் உள்ள என்னது சொல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், திரும்ப ரைட்ஸு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து ராஜ், இது ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் தான் வந்து எல்லாமே இந்த மேலே நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே வந்து இது ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் தான். சரியா? அது ஏன்னா நம்ம வந்து இந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸுங்க அப்போ வந்து நம்ம இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து ராஜ், இது எல்லாமே தான் நம்ம வந்து கடைசி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து நம்மளுக்கு சென்று, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டதுன்னா இது வந்து இதுதான். சரியா? அதனால் வந்து அதாவது இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லணும்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு டியூட்டிஸு ரைட்ஸ் தான் ஞாபகம் வரும். சரியா? அந்த மாதிரிங்கிற அப்போ வந்து இது ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸு CA தான் இது எல்லாமே. சரியா? இந்த நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரைட்ஸ், அது ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் CA தான் எல்லாமே. திரும்ப வந்து இதில் வந்து இப்படி, அதாவது 1 பார்ட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க, 4 பார்ட்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் அப்பப்போ ஆட் பண்ணியிருக்கோம், தேவையில்லாத ஃபீச்சர்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரியா? இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் வந்து இந்த இது. ஓகேவா? இந்த 7th CA, 42nd CA, 44th CA, 73rd CA இது எல்லாமே வந்து எது ரிலேட்டடானா நம்ம இந்த இப்போ பார்த்தோம்ல இது எல்லாமே இது ரிலேட்டடாக தான். சரி, இதை பற்றி நம்ம கீழே பார்க்கும்போது இது எதுக்கு இப்போ சொன்னாம்னு உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கீழே போகலாம். ஓகேவா? சைலண்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு வந்து சில சைலண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து புக்கில் கொடுத்துருக்குது. சரியா? 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, 11th 12th புக்லையும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து என்னென்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்து இப்போ சொல்லணும்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். சரியா? இந்த உலகத்திலே லென்த்தான கான்ஸ்டியூஷன் எதுனா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். சரியா? ரொம்ப லென்த்தானது. சரியா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் உலகத்திலே லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம பாரோவும் பண்ணியிருக்கோம். சரியா? அதான் அடுத்து பயன்படுத்திப்பாங்க. ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ். அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம், யூஎஸ் அமெரிக்காவில், யூகேலேருந்து வாங்கியிருக்கோம், அயர்லாண்டு, கனடா, ஆஸ்திரேலியா, வேறு என்ன சொல்ல, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேருந்துமே நம்ம அதை வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? திரும்ப இருக்கிறது வந்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரியா? நெகிழா தன்மை. சரியா? நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சில பார்ட்ஸை வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்படின்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட்டே
பண்ண முடியாது. பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம்? பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம வந்து எப்படி சொல்ல, நம்ம இஷ்டத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம அதில் இருக்க ஆர்டிக்கலை தூக்குறோம்னா எப்படி சொல்ல, அது கம்பல்சரி அது தேவையில்லை அப்படின்னா மட்டும்தான் அது இந்த 2/3 மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணால் தான் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ண முடியாது. எனக்கு கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சில விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டினா சில அதாவது நெகிழ்வு நம்ம அதுக்கு நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கோமா? இல்லை, நம்ம நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இப்போ கரண்ட் டேட் வரைக்கும் வந்து ஐ திங்க் 108 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சரியா? 108 அமெண்ட்மெண்ட்ஸ் மொத்தம் இது பண்ணியிருக்கோம். கன்ஃபார்மாக தெரியல, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்ல. சரியா? இப்போ கரண்ட் 108 தான் நினைக்கிறேன். 108 அமெண்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி 108வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இப்போ ரீசெண்டாக இது பண்ண மாதிரி இருந்தது. மொத்தம் 108 அமெண்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதனால் நம்ம வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் இல்லை, அதாவது நம்ம அந்த கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் நம்ம அமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதான் வந்து ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழா தன்மை கொண்டது. சரியா? திரும்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயாஸ். சரியா? நம்மளுக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயாஸ்னால் கூட்டாட்சி முறை. சரியா? அதாவது நம்ம மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது, அதை சார்ந்து வந்து பிற மாநில கட்சிகள், திரும்ப பிற மாநில அரசுகள், இது எல்லாமே வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணி தான் இருக்குது. சரியா? கூட்டாட்சி முறையில் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம், 2-3 கட்சி வந்து சேர்ந்து தான் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ கூட நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை இல்லை. ஸோ வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் வந்து இது பண்ணுறாங்க. சரி, அதுதான் வந்து இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து யூனிட்டரி பயாஸ். சரியா? திரும்ப அது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்மளோடது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். சரியா? ஏன்னா நம்ம வந்து இது நம்மளுக்கு அது யார், பிரசிடெண்ட்டுக்கு பவர் அதிகமான, பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகமான, பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். சரியா? அதனால் வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் தான் நம்ம வந்து 2 அவைகளை வச்சுருக்கோம். லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிற இதில் வந்து வச்சுருக்கோம். அங்கே பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம சுப்ரீம் பவர் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். சரியா? திரும்ப அடுத்து வந்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆரிஜினிட்டி அண்ட் சூப்பர்மிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரியா? சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆரிஜினேட், அதாவது பார்லிமெண்ட்டுக்குன்னு சில இறையாண்மை இருக்குது. அதாவது அவங்க வந்து யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. சரியா? அவங்க எடுக்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்றது. அவங்க கேட்குற ஒரே ஒரு ஆள் வந்து யாருன்னா சுப்ரீம் கோர்ட். சரியா? சுப்ரீம் கோர்ட் தான் அவங்களும் என்ன ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி இதை வந்து நீக்குங்க, அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எந்த ஆபத்து வராமல் இருக்கணுமா, அது இந்த இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு தேவையில்லையானு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுற அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ வந்து நம்ம அதாவது சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆரிஜினிட்டி, பார்லிமெண்ட்டுக்கு தான் எல்லா இறையாண்மை இது. அவங்க விஷயத்தில் யாருமே தலையிட முடியாது எக்ஸப்ட் யார், சுப்ரீம் கோர்ட். அதான் அவங்க வந்து சூப்பர் மெஸ்ஸி, நல்ல பவரை வந்து அங்கே பெறாங்க. ஓகேவா? யார்? சுப்ரீம் கோர்ட். திரும்ப அடுத்து பார்த்தோம்னா இண்டிகேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சரியா? இண்டிகேட்டட் அதாவது ஒருங்கிணைந்த சுதந்திரமான ஜுடிஷியரி. சரியா? ஒருங்கிணைந்த சுதந்திரமான ஜுடிஷியரினா நம்ம சுப்ரீம் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, திரும்ப அதுக்கீழே வந்து ஹைகோர்ட்டு, அதுக்கீழே வந்து சபார்டினேட் கோர்ட். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சபார்டினேட் கோர்ட்டுக்கு போவாங்க. அவங்க இது வரலன்னா ஹைகோர்ட்டில் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு. சரியா? இப்படி வந்து போய்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான இதில் வந்து 3 இதுவுமே வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. சரியா? 3 இதுவுமே தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து அந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிங்கிறது. ஓகேவா? திரும்ப சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஓகேவா? திரும்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நமக்குன்னு அது பண்ணது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 14 to 32, சாரி 14 to 35. சரியா? இன்ஃபேக்ட் 12 to 35 அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14 to 32 வரைக்கும் தான் இதாக இருக்கும். ஆனால் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க மொத்த ஆர்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம 12 to 35 வந்து பார்க்கணும். சரியா? இதே என்ன வச்சுக்கோங்க, இந்த 12 to 35 இது வந்து உங்களுக்கு குழப்பிடும். 12 to 35 சரி, ஆர்டிகல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 12 to 35. ஓகேவா? திரும்ப செக்குலர் ஸ்டேட்னா இந்த செக்குலர்னால் இந்த மத சார்பின்மை, எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாமல், நம்மளுக்கு எல்லா மதத்தையும் ஆதரித்து எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாமல் நம்ம வந்து ஒரு யூனிக்கான இதாக வந்து நம்ம செயல்படுறோம். ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். சரி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அது இருக்குது. திரும்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் நமக்கு தெரியுமில்ல, மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? திரும்ப யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். திரும்ப வந்து திரும்ப இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னால் இந்த சுதந்திரமான சில பாடிஸ் இருக்குது. என்னென்ன சொல்லலாம்? இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னால் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லலாம். திரும்ப எலெக்ஷன் கமிஷன், இவங்கெல்லாம் சொல்லலாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னு. வேறு வந்து சில அமைப்புகள் இருக்குது, அதாவது அரசாங்கத்துக்கு உதவி பெற சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள்லாம் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். சரியா? அவங்க வந்து தனிச்சையாக செயல்படுவாங்க. திரும்ப 3 tier கவர்மெண்ட்னா இது சென்ட்ரல், ஸ்டேட்டு, லோக்கல் பாடிஸ்னால் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ். அது திரும்ப வந்து எமர்ஜென்சி ப்ரொவின்ஸ், 3 எமர்ஜென்சி இருக்கா? நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட்டு, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, இப்படி வந்து 3 எமர்ஜென்சி இருக்குது. ஓகேவா? திரும்ப கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னால் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ல கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லி, அங்கங்கே எல்லா ஊரில் மேக்ஸிமம் வந்து ஒரு 3-4 கிராமங்களை இணைத்து வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டி இருக்கும். கொஞ்சம் பெரிய ஊர்னால்
தனித்தனியாகவே எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த கூட்டுறவு சொசைட்டிகள் வந்து இப்போ அமைக்கப்படுது சரியா. அதை பற்றி தான் எல்லாமே வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதுதான் வந்து எப்படி சொல்லலாம், நம்ம சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ நம்ம இது வந்து அதை வந்து இது பார்த்தோம்ல அந்த ஹெட்டிங்ஸ்லாம் இதெல்லாம் என்னென்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்து நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். வேர்ல்டு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சரியா. இங்கே இருந்து வாங்கியிருக்கோம் USA, அதாவது சரி வேர்ல்டு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இந்தியன் கான்ஸ்டியூஷனாக. இது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக. ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக USA இந்தியா இந்த ரெண்டு இதுவுமே வந்து எழுதியிருக்க நம்மகிட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் புக்குனே ஒன்று இருக்குது சரியா. அதனால் இது வந்து எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன். யூகேல வந்து எழுதப்படாத கான்ஸ்டியூஷன் சரியா. அவங்களே வந்து சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, சட்டத்தை ஏற்றுவாங்க. மக்களை இந்த அரச மன்னர் ஃபேமிலி இருக்கோ அவங்க தான் வந்து சட்டத்தை ஏற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எழுதப்படாத கான்ஸ்டியூஷன். ஏன் வந்து நம்மளோட காசஸ் ஃபார் தி லென்த்தியஸ்ட்டு நேச்சர்னால் நமக்கு ஏன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து லென்த்தியாக இருக்குன்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் என்ன சொல்லலாம், இப்போ நம்மளுக்கு வந்து ஜாகிரபிக்கல் நம்ம இந்தியாவோட ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம், அந்த இந்தியன் மவுண்டைன்ஸ், திரும்ப இது அதுக்கு பேர் என்ன பேர் கோஸ்டல் பிளைன்ஸ், ஐலாண்ட்ஸ், திரும்ப இது வேறு என்ன சொல்ல பெனின்சுலா பிளாட்டியூஸ், இப்படி வந்து நிறையா இருக்குது சரியா. இப்படி இது வந்து இவ்வளோ இதுக்குள்ளே வந்து இன்னும் நிறையா சப்ஹெட்டிங்ஸ் வரும் சரியா. இந்தியன் மவுண்டன்ஸ்னால் அதில் வந்து எதெல்லாம் ஹிமாலயஸ் ஃபுல்லாத்தையுமே படிக்கணும். ஹிமாலயஸ் வந்து 3 விதமாக வரும். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், நம்ம அந்த ஜாகிரபியில் படிச்சிருக்கோம். அந்த ஜாகிரபி வீடியோ கூட நம்ம இதில் இருக்கும், அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ஒன்றும் பாருங்கள், அதில் நம்ம நல்லா டீட்டெயிலாக நடத்திருக்கோம். அது என்னதுன்னா இந்தியன் மவுண்டன்ஸ்னால் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், திரும்ப ஷிவாலிக்ஸ், பூர்வாஞ்சல்ஸ் அப்படின்னு வந்து நிறையா போயிட்டே இருக்கும் சரியா. அதுக்குள்ளே வந்து 3 சப்ஹெட்டிங்ஸ் வரும். இப்படியெல்லாம் வந்து நிறையா போகும். திரும்ப கோஸ்டல் பிளைன்ஸ்னால் 2 சைடு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். திரும்ப அதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிச்சிருப்போம். திரும்ப ஐலாண்ட்ஸ்னால் லக்ஷதீப், திரும்ப இங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அப்புறம் மால்தீவ்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். அப்புறம் திரும்ப வந்து பெனின்சுலா பிளாட்டியூஸ்னால் இங்கே டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல இருக்கிற வந்து பெனின்சுலா பிளாட்டியூஸ், அதில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அதை பற்றி எல்லாமே நம்ம நல்லா பார்த்துருப்போம் சரியா. அது வந்து நல்லா அதுதான் வந்து மெயின் ரீசன் சரி. இவ்வளோ விஷயங்களை வந்து அடக்கியிருக்கு. அது தாண்டி வந்து நம்மளோட லேண்ட்மார்க்ஸ் இடையில நிறையா இருக்குது. நிறைய ரிவர்ஸு, லேக்ஸு, திரும்ப பாண்ட்ஸு, இப்படி வந்து நம்ம வெல் இரிகேஷன் இப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொண்டதுனால தான் இந்தியா அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து நம்ம சட்டங்கள் இயற்றப்பட வேண்டிய தேவைகள் இருந்தது. அதுதான் வந்து ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு ஓகேவா. திரும்ப ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் மேஜர் போர்ஷன் டெக்ஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் எப்படி சொல்லணும்னா நம்மளோட அதாவது அந்த வரலாறு, நம்ம கான்ஸ்டியூஷன் வரலாறு இருக்குங்களோ, அந்த இங்கிலாந்துக்காரங்க அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து சட்டம் போட்டாங்களோ நம்ம இந்தியாவில், அவங்ககிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் எடுத்தோம். அதில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா. அதுலேருந்து நம்ம மேஜர் போர்ஷனில் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணுறோம் சரியா. ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இந்தியா கண்ட்ரிக்கும் சரியா. திரும்ப லீகல் லுமினரிஸ் சரியா. லீகல் லுமினரிஸ்னால் என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஃப்ரேம் பண்ணதில் வந்து நிறையா வந்து அட்வொகேட்ஸ் தான் இருந்தாங்க சரியா. அதனால் வந்து அவங்க எல்லா விஷயமே லீகலாகவே கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு லீகல் லுமினரிஸ், அதாவது ரொம்ப அட்வொகேட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி வந்து இந்த கோர்ட் மூலமாக தீர்வு காணுங்கிற மாதிரியே வந்து எல்லாமே எழுதியிருப்பாங்க ஓகேவா. இதுதான் வந்து எல்லாமே வந்து இந்த காசஸ் ஃபார் தி லென்த்தியஸ்ட் நேச்சர். அதாவது அட்வொகேட்ஸ் இருந்ததுனால வந்து அட்வொகேட்ஸ்னால் நம்ம சொல்லுவோம் அந்த கோர்ட்டில் பேசுவாங்களோ சட்டம் இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் இதுன்னு சொல்கிறோம்ளோ, அதனால் வந்து அது வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு சட்டத்தை போடுறோம்னா அதுக்கு வந்து கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வந்து இது வந்து ரொம்ப போச்சு சரியா. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே வந்து அதில் நம்ம எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கோம், கிட்டத்தட்ட வந்து எத்தனை 14லேருந்து 35 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ இதிலே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்ல 20 ஆர்டிகல்ஸ் வந்துருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 19, எக்ஸாக்டாக சொல்லணும்னா எத்தனை 19, 19 கரெக்டாக சொல்லணும்னா ஓரளவு இது சொல்லணும்னா 20 வந்துருச்சு சரி. 20 ஆர்டிகல்ஸ் இதுக்கே மட்டுமே போயிடுச்சு ஓகேவா. இப்படியெல்லாம் இருந்ததுனால வந்து இது வந்து ஒரு லென்த்தியஸ்ட்டாக போனதுக்கு இது ஒரு ரீசன் ஓகேவா. திரும்ப வந்து அதுக்கடுத்து வந்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதாவது அம்பேத்கரே சொல்லுவார் சரியா, ரேன்சங்கிங் ஆஃப் ஆல் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார். ரேன்சங்கிங்னால் எந்த மீனிங் சொல்கிறாருன்னா எல்லா கான்ஸ்டியூஷனையும் உள்ளடக்கிய ஒரு கான்ஸ்டியூஷனாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். திரும்ப மேஜர் போர்ஷன் டேக்கன் ஃப்ரம் என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. நான் அதை மேலே சொல்லியாச்சு. மேஜர் போர்ஷன் ஆஃப் டேக்கன் ஃப்ரம் என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சரி. இந்த ரேன்சங்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி கூட்டெல்லாம் ரொம்ப முக்கியம் சரியா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பெடரல் கான்செப்ட், கவர்னர் போஸ்ட்டு, திரும்ப பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிவிஷனல் பவர், எமர்ஜென்சி, இது எல்லாமே வந்து நம்ம எங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்துருக்கோம் சரியா. திரும்ப ஃபிலாசபி ஏரியானா நம்ம இதிலேருந்து எடுத்துருக்கோம்னா USA ஐலாண்ட்லேருந்து எடுத்துருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க வந்து USAலேருந்து எடுத்தோம். ஐலாண்டுங்கிறதுல வந்து DPSP வந்து ஐலாண்ட்லேருந்து எடுத்துருக்கோம் சரியா. பொலிட்டிக்கல் ஏரியானா நம்ம பேசிக்காக வந்து UK அவங்க இங்கிலாந்துக்காரங்க இருந்தாங்களா அவங்களே பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பை கேமரல் லெஜிஸ்லேஷன். பை கேமரல் லெஜிஸ்லேஷன்னா ஸ்டேட்லனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்,
திரும்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. அங்கே அது வந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தோம்னா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு 2 இருந்தது. சரியா? இதனால் வந்து நம்ம வந்து ஒரு பைகேமரல் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? திரும்ப இது போக வேறு எங்கெல்லாம் கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்ஏ, திரும்ப யூஎஸ்எஸ்ஆர்னால் ரஷ்யா. சரியா? சோவியத் யூனியன் அப்போ சொல்லியிருந்தாங்க. திரும்ப ஆஸ்திரேலியா, ஜப்பான், அயர்லாந்து, யூகே இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரியா? ரிஜிடிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரிஜிடிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இது யூஎஸ்ஏயோட கான்ஸ்டியூஷன், இது வந்து யூகேயோட கான்ஸ்டியூஷன். சரியா? இதில் வந்து என்ன அவங்க டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் as per 368. சரியா? யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனில் as per வந்து அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா ஆர்டிகல் 368 படி பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து என்னென்னா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். எப்படின்னா அந்த ஆர்டிகல் 360 இதுபடி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இதுதான் பண்ண முடியும். சரியா? அது 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு வந்து எஃப்ஆர், டிபிஎஸ்பி இதை நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டே சொன்னேன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பிலலாம் அவ்வளோ சீக்கிரமாக கை வைக்க முடியாது. அதில் வந்து கை வைக்கணும்னா நம்ம வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியோடு தான் கை வைக்கணும். சரியா? இதுதான் இந்த ரிஜிடிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா? இந்த யூகேலேருந்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து வாங்கியிருக்கோம்லோ அது எல்லாமே ரிஜிடிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. சரியா? ஸ்ட்ராங்னா எப்படி சொல்ல, அதெல்லாம் ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? எப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 15 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரியா? ஸ்பெஷல் மெஜாரிட்டினா எப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 15 ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதில் வந்து அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி எத்தனை 15 ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையுமே நம்மளுக்கு வந்து அந்த தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும். சரியா? 15 ஸ்டேட்ஸில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க தீர்மானம் நாங்கள் இந்த மாதிரி நிறைவேற்ற போகிறோம்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 ஸ்டேட்ஸில் அதோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கருத்து கேட்பாங்க. அந்த கருத்து கேட்பில் வந்து 15 ஸ்டேட்ஸில் வந்து அந்த பில் வந்து என்னென்னா இதாக இருக்கணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் வந்து அப்படி ஆகாட்ட வந்து இது வந்து இது பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இது என்னென்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட்டுக்கெலாம் எலெக்ஷன் பண்ணோம்னா 15 ஸ்டேட்ஸ்லேருந்து அவங்கள வந்து சரி இவங்க நிற்கட்டும்னு சொல்லி இது பண்ணணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும் 15 ஸ்டேட். ஓகேவா? திரும்ப 7th ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். சரியா? இதுதான் வந்து ரிஜிடிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். திரும்ப ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு பார்த்தோம்னா ஈஸிலி நம்ம கான்ஸ்டியூஷனில் மற்ற பார்ட்டை வந்து ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். சரியா? சிம்பிள் மெஜாரிட்டியில் இப்போ வந்து எப்படின்னா அதாவது ப்ரெசென்ட் பண்ணி ஓட் பண்ணுறவங்க 50% அபோவ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். சரியா? ப்ரெசென்ட் ஓட் பண்ணியிருக்கணும் எவ்வளோ 50%. இது வந்து என்ன அப்படின்னா யூகேலேருந்து பெறப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அட்மிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். திரும்ப அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதுக்குமே ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். சரியா? இதெல்லாமே வந்து என்னென்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது இந்த டிபிஎஸ்பி திரும்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதில் கை வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். சரி? அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். திரும்ப பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து இந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் முன்மொழிவாங்களோ அவங்களுக்கு வந்து 15 ஸ்டேட்ஸில் வந்து இது இருக்கணும், அது பண்ணி பெரும்பான்மை இருக்கணும். அதுவும் ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? பண்ணணும்னா எப்படி சொல்ல, அது வந்து இந்த இந்தியாவுக்கு முழுக்க அது தேவையில்லாமல் இருந்தால் தான் இதை வந்து பண்ண முடியும். மற்றபடினா இதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா? திரும்ப இந்த மாதிரி விஷயம்னா இது வந்து ஆர்டினரி பில் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியிலே வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் ரிஜிடிட்டிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திரும்ப ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா ஃபெடரல் கவர்மெண்ட்னா 2 கவர்மெண்ட்ஸ் இல்லை, சென்ட்ரலு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, பைகாமரலிசம் லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குது. திரும்ப டிவிஷன் ஆஃப் பவர்னால் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து 100 இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து 61. இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு சிஎல்னா சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? சிஎல்னா சென்ட்ரல் லிஸ்ட்டு, எஸ்எல்னா ஸ்டேட் லிஸ்ட்டு. சரியா? அது வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து 100 இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 61 இருக்குது. ஓகேவா? இது வந்து என்னென்னா இதெல்லாம் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். சரியா? திரும்ப வந்து அடுத்து பார்த்தோன்னா யூனிட்டரினா சிங்கிள் கான்ஸ்டியூஷன். யூனிட்டரினா நம்மளை வந்து எப்படி சொல்ல, கவர்னர் அப்பாயின்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. திரும்ப ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. எமர்ஜென்சி ப்ரிவென்ஷனும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இது வந்து அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 2 சிட்டிசன்ஷிப் போனாங்க. அவங்க மாகாணத்துக்கு தனி சிட்டிசன்ஷிப் வாங்கணுமா, அமெரிக்காவுக்கு தனி சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அப்படி 2 இருக்கும். நமக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். மொத்தம் நம்ம இந்தியன் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கினா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா அதுவுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஓகேவா? திரும்ப அடுத்து பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து கேசிவியர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குவாசி ஃபெடரல்னு அப்படின்னு இந்தியாவை சொல்கிறாரு.
திரும்ப வந்து ஐஓ ஜென்னிங்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெடரேஷன் வித் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறார் சரியா. ஃபெடரேஷன் வித் சென்ட்ரல் டெண்டன்சிங்க, அதாவது கூட்டாட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க கூட்டாட்சி அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறார் சரியா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாமினேட் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு கூட்டாட்சி முறையில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து கோசி ஃபெடரல்னால் எப்படி சொல்லணும்னா 4/1 அப்படிங்கிற மீனிங்கில் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். 3% 4/1 4/1 அப்போ இவ்வளோ தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டாமினன்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. அடுத்தது என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்க்கலாம். ஓகேவா, கவர்மெண்ட் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த பார்லிமெண்ட்ரி, அதாவது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் மாடலில் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரியா. பார்லிமெண்ட்ரி அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் மாடலில் தான் நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னால் யூகேயோட சரியா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். யூஎஸ்ஏல வந்து என்ன பிரசிடென்ஷியல், அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர், அவங்க அதாவது மக்கள் பிரதிநிதி, அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் சரியா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கணும்னா இவங்க பிரசிடென்ட் தான் வந்து ரியல் ஹெட்டு சரியா. பிரசிடென்ட் தான், பிஎம் தான் வந்து ரியல் ஹெட்டு. நாமினல் ஹெட் யாருன்னா பிரசிடென்ட் சரியா. ரியல் ஹெட் யார்? ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர், நாமினல் ஹெட் வந்து பிரசிடென்ட் சரியா. திரும்ப மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ணும் சரியா. நம்மளோட பார்லிமெண்ட்டில் வந்து எந்த கண்ட்ரி வந்து மெஜாரிட்டி பெறுதோ அவங்க தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ரூல் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி தானே நடக்குது. எந்த கட்சிக்குமே இந்த போன எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ வந்து பிஜேபி வந்து 2-3 கட்சிகளை வந்து சேர்த்து அலையன்ஸ் பண்ணி தான் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. திரும்ப வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது தனித்தனியாக சரியா. அதான் பிஎம் சிஎம் சொல்லியிருக்காங்களா. சென்ட்ரலில் வந்து பிஎம் டாமினேட் பண்ணுவார், ஸ்டேட்டில் வந்து சிஎம் டாமினேட் பண்ணுவார். ஓகேவா. திரும்ப டிசால்யூஷன் ஆஃப் லோக்சபா வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க கலைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது சரியா. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். 5 வருஷத்துக்கு ஒருக்க கலைக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நிரந்தர தலைவர் வந்து யாருமே கிடையாது சரியா. மக்கள் தான் வந்து அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆரிஜினிட்டி அண்ட் சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சரியா. பார்லிமெண்ட்ஸ் ஆரிஜினிட்டி அப்படிங்கிற டைம் வந்து நம்ம யூகேலேருந்து படுத்திருக்கோம். சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து யூஎஸ்லேருந்து பட்டிருக்கோம். ஜுடிஷியரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பட்டிருக்கோம். பார்லிமெண்ட்ஸ் ஆரிஜினிட்டினா பார்லிமெண்ட் வந்து யாருக்குமே கட்டுப்பட்டது கிடையாது இல்லையா. அவங்க சட்டம் ஏற்றினாங்கன்னா யாருனாட்டும் தூக்கலாம், அதாவது பதவி நீக்கம் பண்ணலாம், புது சட்டங்களை கொண்டு வரலாம், எல்லாமே வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கான இறையாண்மை இருக்குது. ஆனால் சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னா அந்த அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டானு வந்து ஒருத்தவங்க நோட் பண்ணணும்ல, அதை வந்து பண்ணுறது யாருன்னா சுப்ரீம் கோர்ட். அந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டாமினேட் பண்ணுறாங்க எங்கள் பார்லிமெண்ட்டு சரியா. ஆனால் அவங்க விஷயத்தையும் இவங்க தலையிட மாட்டாங்க, இவங்க விஷயத்தை அது தலையிட மாட்டாங்க. ஆனால் ஏதாவது சட்டம் ஏற்றுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பார்லிமெண்ட் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஏன்னு வந்து கேட்கலாம், எதனாட்டும் பண்ணலாம் சரியா. ஆனால் வந்து அவங்க 2 பேர் விஷயம், இங்கே பார்லிமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்லிமெண்ட்டை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அவங்களாவே வந்து இப்போ ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க சரி. அது வந்து நம்ம யாரும் கேஸ் போடணும் எதுவுமே தேவையில்லை, அவங்களாவே முன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது வந்து சட்டம் ஓகேனா அப்படியே விட்டுருவாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த சட்டம் இருந்ததுன்னா, இல்லாட்ட மக்களுக்கு தேவையான சட்டமாக இருந்ததுன்னா அது வந்து விட்டுருவாங்க. இல்லை தேவையில்லாத சட்டம் ஏதாவது இவங்க ஏதோ கான்ஸ்டியூஷனில் ஏதோ குழப்பறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை நீக்கிடும் சரியா. அது அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஏன்னா அவங்க தான் அதாவது கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சரியா. திரும்ப வந்து வேறு என்னென்னா இதில் வந்து யூஎஸ்ஏ வந்து என்னென்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து ஃபாலோ பண்ணுறோம். திரும்ப யூஎஸ்ஏ வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து என்னென்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை ஆர்டிகல் 21, அதாவது ஆர்டிகல் 21 படி வந்து எந்தெந்த இதெல்லாம் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதுபடி வந்து நம்ம லாவை வந்து இது பண்ணுறோம். ஓகேவா. திரும்ப ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 137 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜுடிஷியல் ரிவ்யூ எத்தனை? ஆர்டிகல் 137 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து யார் பண்ணுவா? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் பண்ணும். ஸ்டேட் கோர்ட் அது ஹைகோர்ட்டும் பண்ணும். ஆனால் வந்து எப்படி சொல்லணும்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் 2 பண்ணுவாங்க. 2 பேருமே அந்த லாவை வந்து நீக்கிறதுக்கு வந்து பவர் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட் வந்து நம்ம மொத்த இந்தியாவையுமே டாமினேட் பண்ணுற விஷயம் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற ஒரு விஷயத்தில் தான் சரியா. அவங்க தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவோம் சரியா, ரிமூவ் பண்ணிடுவாங்க. திரும்ப இருக்கிறது வந்து இண்டிகேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிகேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா இண்டிகேட்டட்னா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். நான் முதல்ல சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளோட இண்டிகேட்னா ஒருமைப்பாடுன்னு சொல்லுவோம் சரியா. நம்ம அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் எதுவும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் கேஸ் கொடுப்பாங்க, எதுவும் இதாகனா ஹைகோர்ட்டுக்கு போகும், ஹைகோர்ட் இதாகனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் சரியா. இப்படி தான் வந்து நம்மளோட ஹையர்கி இருக்குது. ஓகேவா. டேரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவும் பாதிக்கப்பட்டோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதோ அந்த இதனால் நம்ம பாதிக்கப்பட்டோம்னா நம்ம டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம். சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்து கண்டிப்பாக நடத்தும் சரியா. திரும்ப இங்கே வந்து ஹைகோர்ட் வந்து என்னென்னா ஹைகோர்ட் வந்து எதுவும் தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக வரல, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திரும்ப ரீஅப்பீல் பண்ணலாம். எப்போ ஹைகோர்ட் வந்து இதை வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா போகலாம். சில விஷயத்துக்கு வந்து ஹைகோர்ட் இங்கே இதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அங்கே வந்து இது பண்ண முடியாது சரியா. அதுக்கு வந்து சில லாஸ் இருக்குது, அதையும் வந்து பார்க்கணும் சரியா. ஃபெடரல் லாஸ்னால் கூட்டாட்சி லாஸ் இருக்குது. அது ஃபெடரல் லாஸ்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இது பண்ணுறாங்களோ கூட்டாட்சி தத்துவம் முறைப்படி வந்து அவங்க வந்து ஃபெடரல் லாஸ் பண்ணுறாங்க. திரும்ப ஸ்டேட் லாஸ்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து தனியாக இது இருக்குது. ஓகேவா. ஃபெடரல் லாஸ்னால் இதுக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஸ்டேட் விஷயத்தை வந்து இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் விஷயம் வந்து
ஸ்டேட்டில் எதுவும் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அது வந்து யாருன்னா ஹைகோர்ட் தான் நடத்துவாங்க. அவங்க வந்து அதுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க. ஸ்டேட் லாஸ்ன்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஹைகோர்ட் மட்டும் தான் அதை கேட்பாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு எதுவும் பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் வந்து இது நடத்தும். சரியா? இங்கே ஸ்டேட்னா மாகாணம், நியூயார்க் மாகாணம், கலிஃபோர்னியா மாகாணம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த மாகாணத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனைனா அது வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து போகும். இது வந்து மொத்தம் அமெரிக்காவுக்கே எதுவும் கேஸ் நடந்ததுன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும். ஆனால் நம்ம வந்து எப்படின்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போகலாம், அங்கே தீர்ப்பு கிடைக்காட்டா ஹைகோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்டில் எதுவும் கிடைக்கலனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதுதான் வந்து ஃபெடரல் லாங்கிறது. ஸ்டேட் லாஸ்னால் இப்போ நம்ம இது பண்ணுறது டிஸ்ட்ரிக் கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் மூலமாக இது பண்ணுறது. ஓகேவா? திரும்ப வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல்னா கொலிஜியம் முறை. அதாவது இந்த நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொலிஜியம் முறைன்னு வந்து ஒரு முறை இருக்குது. சரி, அதில் வந்து ஆப்போசிஷன் லீடர், பிரைம் மினிஸ்டர், பிற ஒரு இப்போ வந்து கரண்டாக வந்து என்னென்னா ஒரு மினிஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரண்டாக வந்து அந்த விஷயத்துலேருந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து தூக்கிட்டாங்க. சரி, அது வந்து ரொம்ப அது என்ன சொல்ல ரொம்ப சர்ச்சையானது. ஆனாலும் இப்போ தூக்கிட்டாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க 3 பேருமே இருந்துருக்கணும். யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அதாவது பிஎம் இருப்பார், அவர் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்க, வேறு வந்து ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு மினிஸ்டர் இருப்பார். சரியா? அது எந்த மினிஸ்டர்னாட்டும் அது பிஎம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், யாரானாட்டும் போடலாம். சரியா? ஆனால் ஒரு மினிஸ்டராக இருக்கணும் அவர், அவ்வளோதான். திரும்ப வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர்னால் இவங்களுக்கு வந்து எப்படின்னா 65 வயசு வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து இது பண்ணலாம். திரும்ப இவங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருந்தால் சேலரி போகுது. திரும்ப வந்து இம்ப்ரீச்மெண்ட் வந்து நாட் அண்ட் ஈஸிலி. சரியா? ஒரு ஜட்ஜை வந்து இம்ப்ரீச்மெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து மொத்தம் இந்தியாவுக்கே சர்ச்சையாகும். சரியா? அது எனக்காக இவங்களுக்கு இம்ப்ரீச்மெண்ட் பண்ணணும்னாலுமே 2/3 மெஜாரிட்டி வந்து 2 அவையிலுமே வேணும். லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலேயுமே வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். இவங்க 2 பேருமே தூக்கணும்னா, அதாவது இந்த ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணணும்னா லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே 2/3 மெஜாரிட்டி வேணும். பிரசிடெண்ட் ஒத்துக்கணும். அதாவது ஆப்போசிஷனு, அதாவது இவங்களை ரிமூவ் பண்ணணும்னாலே ரொம்ப கஷ்டங்கிற சொல்லணும்னா அந்த இது பார்லிமெண்ட்டில் இருக்காங்களோ அவங்க வந்து 2/3 வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் 543 சீட்ஸ்னால் அதில் 2/3 பார்த்துக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், அதாவது எதிர்க்கட்சியிலேருந்துமே 10 பேர் ஓட்டு போட்டால் தான் அவங்க வந்து அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வந்து அப்படி நடக்க சான்ஸே இல்லை. அப்படி தூக்கினாலுமே வந்து அது வந்து நம்ம மொத்தம் இந்தியாவுக்குமே பெரிய சர்ச்சையாகிடும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிடும். ஸோ அதனால் அதை வந்து தூக்க மாட்டாங்க. திரும்ப அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரியா? யூஎஸ்ஏல வந்து டபுள் சிட்டிசன்ஷிப். எங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று. நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். எங்கேருந்து எடுத்துக்கோம்னா யூகேலேருந்து எடுத்துக்கோம். சரியா? யூகேலேருந்து தான் நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இங்கே எடுத்துக்கோம். திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து எடுத்துக்கோம். பார்ட் 3 இருக்குது. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. எதாம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், திரும்ப கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இது இருக்குது. இது வந்து என்னென்னா இதோட முக்கியமான பாயிண்ட்டு ஜஸ்டிஸ். இது வந்து ஜஸ்டிஸபிள். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட். சரியா? இது வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும். சரியா? சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். சரியா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்டுக்கு வந்து 226. சரியா? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்னால் இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் பிரச்சனை இருந்துச்சு, இந்த 6 விஷயம் இருக்குல்ல, இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டேரெக்டாக அங்கே போயிடலாம். எங்கே? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். அதான் அந்த 6வது ரைட்டு. மொத்தம் இதில் 5 இருக்கும். இந்த 6வது ரைட் வந்து என்னதுன்னா இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இது வந்து நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் என் ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து வந்து இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கலாம்னா, செக்குலர் ஸ்டேட்னா செக்குலருங்கிறது வந்து மதசார்பின்மை, அதான் செக்குலருக்கு அர்த்தம். சரி, ஸ்டேட்டுங்கிறது வந்து இங்கே இந்தியாவை குறிக்கி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை குறிக்கலாம், இந்தியாங்கிறத குறிக்கி. சரியா? பாலிட்டியில் வந்து ஸ்டேட்னா இந்தியான்னு தான் அர்த்தம். சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட்னா அவங்க ஸ்பெஷலாக ஸ்டேட் கவர்மெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? வெறும் ஸ்டேட்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து இந்தியான்னு அர்த்தம். ஓகேவா? திரும்ப இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஆர்டிகல் 25 to 28 வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. சரியா? அது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் வந்து 2 இது சொல்லுது. அது நமக்கு பிடிச்ச மதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். திரும்ப வந்து அதாவது எந்த மதத்துக்கான எந்த டேக்ஸ் மதத்தை பேஸ் பண்ணி எந்த டேக்ஸுமே கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுது. சரியா? திரும்ப ஆர்டிகல் 14, 15, 16, 17 வந்து இந்த பேஸ் பண்ணி தான் சொல்லுது. சரியா? மதத்தை காட்டியோ அதாவது இனத்தை காட்டியோ எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து தாழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. திரும்ப ப்ராகிபிஷன் ஆஃப் கேஸ்ட், ரிலிஜியன், செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 15 சொல்லுவோம். திரும்ப 16 அதே தான் பேசுவோம். திரும்ப 17 அதே தான் சொல்லுவோம். ஓகே, 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அந்த விஷயத்தில் இது எல்லாமே வந்து இந்த மதத்தை இதை பற்றிலாம் வந்து வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? இதில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது மூலமாக வந்து என்னென்னா செக்குலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணாங்க. இதில் ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணாங்க. சரியா? நாட் ஃபேவர் டு எனி ரிலிஜியன் அப்படிங்கிறது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 செக்குலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேவா? நம்ம டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரியா? இதை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் சொல்லுவார். சரியா? டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா இங்கேயும் வந்து ஸ்டேட்டுங்கிறது வந்து எதை குறிக்குன்னா இந்தியா கவர்மெண்ட்டை தான் குறிக்கும், இந்தியாவை தான் குறிக்கும். சரியா?
இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு எந்தெந்த சட்டங்கள்லாம் மக்களுக்கு ஏற்றலாம், எப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றணும் அப்படிங்கிறத வந்து எதுனா இந்த நாவல் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி வந்து சொல்லுது. இது வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து எங்கே இருந்துன்னா அயர்லாண்ட்லேருந்து பெறப்பட்டது. இந்த பார்ட் 4 இருக்குது. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸை வந்து நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து சட்டத்திட்டங்களை வந்து அரசு நிறைவேற்றணும். சோஷியல் எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டு ஃப்ரேம் அ வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு நல்ல சந்தோஷமான ஸ்டேட்டை ஸ்டேட்டுங்கிறது திரும்ப அகைன் சொல்கிறேன். இது வந்து இந்தியா உரி, சரியா? இது வந்து பண்ணுது, ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் ஹேஸ் டு கன்சிடர் டிபிஎஸ்பி பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் லாஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், சரியா? லாஸையும் ஸ்கீம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டிபிஎஸ்பி வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து ஒரு லாவையும் ஒரு ஸ்கீம், அது அந்த டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லா இருக்கும். அந்த டிபிஎஸ்பியில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ண சட்டங்கள் திரும்ப அதில் கொடுத்துருக்க வேர்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நம்ம லாஸ் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மேட் பண்ண, சரியா? இது வந்து நான் ஜஸ்டிஃபிஷியல். அதாவது இதில் இருக்க வந்து கவர்மெண்ட் செய்யலாம், செய்யாமல் போனால் போகலாம், சரியா? ஆனால் வந்து ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா இதை பார்த்து இதை பேஸ் பண்ணி தான் ஏற்றணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? திரும்ப வந்து அடுத்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி 3 இது பண்ண சோஷியலிஸ்டிக், காந்தியன், திரும்ப சயின்டிஃபிக் அண்ட் இன்டெலெக்சுவல் இப்படின்னு வந்து 3 விதமாக படும், சரியா? இதுதான் டிபிஎஸ்பி வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. 3 தனித்தனி ஆர்டிகல்ஸ் வந்து வரும், சரியா? அது நம்ம டிபிஎஸ்பி பகையில் வந்து தெளிவாக பார்க்கலாம். திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A இருக்குது. இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து ஆட் பண்ணாங்க, ஓகேவா? இதில் வந்து அதோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 51A வந்து இதில் மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது, ஓகேவா? இது வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறதா சரௌண்டிங் கமிட்டி வந்து தான் இது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. இது வந்து மொத்தம் இனிஷியலாக வந்து எத்தனை 10 இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். திரும்ப 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி வந்து 11th ஒன்றா வந்து ஆட் பண்ணாங்க. என்னென்னா எஜுகேஷன் வந்து 6 to 14 வந்து எஜுகேஷன் கொடுக்குறது வந்து பேரண்ட்ஸோட டியூட்டி அப்படின்னு வந்து கொடுத்தாங்க, ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், சரியா? இது வந்து ஆர்டிகல் 326 படி வந்து சொல்லுது. அதாவது 18 வயசு இருக்கவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. இண்டிபெண்டன்ட் டைம் அப்போ வந்து 21 வயசில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்தாங்க, திரும்ப அது வந்து ஓட்டிங் கொடுத்தாங்க. திரும்ப 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலமாக வந்து லா பாஸ் பண்ணி வந்து 1819 வந்து 18 வயசுலேருந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வந்து இது வந்துச்சு. இவர் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் தான் வந்து இது பண்ணுவாங்க, ஓகேவா? 18 வயசாக குறைப்பாங்க. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலமாக வந்து 1989 எலெக்ஷன்லேருந்து 18 வயசானவங்க எல்லோரும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? திரும்ப அதுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ், நான் அதை முதலே சொல்லியிருப்பேன். எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் கமிஷன்ஸ், திரும்ப சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க, சரியா? இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்னா இவங்க வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. யூபிஎஸ்சிலாம் இவங்க வந்து இது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து சர்வெண்ட்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்க்கு வந்து ஆள் எடுப்பாங்க. திரும்ப எஸ்பிஎஸ்சினா ஸ்டேட் பப்ளிக், நம்ம டிஎன்பிசி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு போர்டு இருக்கும், ஓகேவா? திரும்ப சிஏஜினா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்க, சரியா? தணிக்கை குழு அறிக்கை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னால் 3 இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, சரியா? இது வந்து பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவார். இதில் வந்து இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறப்ப வந்து ஆர்டிகல் 20யும் 21 தவிர மற்ற எல்லா ஆர்டிகலும் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும்னா நடைமுறையில் இருக்காது. இந்த 2021 மட்டும்தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ வந்து அதாவது இந்த 2021ங்கிற ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் தான் எப்போ இந்த எமர்ஜென்சி, இந்த 3 எமர்ஜென்சிஸ் அப்போ வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து 3 tier கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ் வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பஞ்சாயத்து ராஜ் வந்து 1992 வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து எங்கன்னா பார்ட் 9ல் ஆட் பண்ணுவாங்க. 11th ஷெடியூலில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. 29 டியூட்டிஸ் டு பி ஃபாலோடு அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த பண்ண லோக்கல் பாடி செலெக்ஷனை இது பண்ணிவிட்டு 11th ஷெடியூலில் வந்து 29 டியூட்டிஸ் டு பி ஃபாலோடுங்கிறத வந்து இது பண்ணணும், ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து திரும்ப 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மூலமாக வந்து நகர்பாலிக்கை, அதாவது இந்த இது முனிசிபாலிட்டிஸ்னு சொல்லுவோம்ல, அதை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. எப்போ பார்ட் 9A சொல்லி கொண்டு வந்தாங்க. இது வந்து என்ன 12th ஷெடியூலில் வந்து 18 டியூட்டிஸ் டு பி ஃபாலோடு, அது வந்து 29 டியூட்டிஸ், இது வந்து 18 டியூட்டிஸ், சரியா? திரும்ப அதுக்கடுத்து வந்து என்னென்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இது வந்து 1970th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மூலமாக 2011 கொண்டு வந்தாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க, சரியா? இது வந்து பார்ட் 9Bயில் வந்து ஆட் பண்ணாங்க. இதுக்கான ஆர்டிகல் வந்து என்னென்னா 243 ZH2 243 ZT வரைக்கும் வந்து இதோட ஆர்டிகல் ZT, சரியா? இது வரைக்கும் வந்து இதோட ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஓகேவா? இதோட நம்ம இந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி படித்தாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.